இன்னைக்கு வந்து மிஷன் ரிப்போர்ட் வந்தது a song to sing. இங்கே வந்து விக்டர் பற்றி ஒரு சாட்சி இந்த வாரம். விக்டர் வந்துட்டு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மகன். வயிற்றில் இருக்கும்போதே ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மகன். ரொம்ப அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டு அதனால் க்யூர் பண்ண முடியாது. மெடிசன்னாலேயும் இந்த மகனுக்கு க்யூர் பண்ண முடியாது. சர்ஜரினாலும் க்யூர் பண்ணாத ஒரு நிலைமையில் அந்த பையன் வந்து வளர்ந்தார். அவங்க அம்மானாலேயும் ஒரு ஏற்றுக்காத ஒரு மகனாக இருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு டிசைட் பண்ணாங்க, இந்த மகன் எனக்கு வேண்டாம், ஒரு ஆஃபனேஜில் எடுத்துன்னு போய் இந்த மகனை விட்டுருவோம் சொல்லிட்டு அவங்க அம்மா டிசைட் பண்ணுறாங்க. இந்த விக்டரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஆஃபனேஜில் விட்டுடுறாங்க. ஒரு நைட் வந்து ரொம்ப ஒரு குழந்தை அழுகிற சத்தம் ஹாஸ்பிட்டலில். அப்போ ஒரு அட்வென்டிஸ்ட் தாய் அவர்கள் வந்து அந்த சத்தத்தை கேட்டு ஏந்திரிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு இந்த சத்தம் எங்கே சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த திருப்பியும் அந்த நைட்டு சைலண்ட்டாக இருக்குது. இந்த குழந்தை அழுகிற சத்தம்தான் அந்த தாயார் கேட்குது. போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் வந்துட்டு ஒரு இதுவாக அங்கே இருக்கிற பாப்பா தான் அழுகுறாங்க, அவங்க தாயார் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போன பாப்பா, இது வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. இந்த பெண்மணிக்கு, இந்த தாயார் அவங்களுக்கு அந்த மகனை பார்த்து விட முடியல. அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இந்த மகனை எடுத்துகிட்டு போய் நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் வந்து டிசைட் பண்ணுறாங்க. மறுநாள் நாள் வந்து அந்த நைட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, இந்த மகனை நம்ம வந்து எடுத்து நம்ம வளர்த்துக்கலாம், இந்த ஆஃபனேஜ்லேருந்து எடுத்துக்கலாம் இந்த மகனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து மறுநாள் 2வது டைம் வந்து பார்க்குறாங்க. அந்த மகனை பார்க்குறதுக்குள்ளே அவங்களுக்கு ஏற்கனவே 5 பெண் பிள்ளைங்க, ஒரு சின்ன மகன், அது கூட வந்து விக்டரையும் சேர்த்து எடுத்து வளர்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த மகனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு அட்வென்டர்ஸ் ஃபேமிலியாக இருக்கிறதுனால விக்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேமிலி கூட ஜாயின் ஆகி ப்ரேயர் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு சந்தோஷமாக போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. விக்டர் வந்துட்டு ஒரு 8th கிரேடு படித்து முடிக்கிறாங்க. அதனால டாக்டர்ஸ் வந்து இன்னும் டயக்னோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் மூளை பாதிப்பு இருக்குது, இந்த டயக்னோஸு இன்னும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 8th கிரேட் முடிச்சதுனால விக்டருக்கு வந்து ஒரு ஷூ ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸு செல் பண்ணுறது, அந்த ஒரு தொழில் தான் பண்ண முடியும், வேறு எந்த தொழிலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் விக்டர் வந்து விக்டரும் விக்டருடைய ஃபாதரும் அந்த ஃபேமிலியும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. வில் வெயிட்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணும்போது விக்டருடைய லைஃப் வந்து மாறுது. திருப்பியும் டாக்டர்ஸ் வந்து விக்டரை பார்க்கும்போது இதுக்கு மேலே வந்து விக்டர் வந்து ஹீஸ் அ ஹெல்த்தி, டாலாகவும் ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்காங்க, ஃபிக்ஸு வர்றதில்ல மகனுக்கு. he has got a normal growthன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லும் போது விக்டருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விக்டர் வந்து கடவுளுக்குள்ளேயே இருக்கிறதுனால he was interested in music, பியானோ வாசிக்கிறதும் சாங்கு லிரிக்ஸ் பண்ணுறது, சாங்கு மியூசிக்லேயே இருக்கிறதுனால மியூசிக் கிளாஸஸ் போய் அட்டென்ட் பண்ணி மியூசிக் பற்றி படித்து கடவுளுக்குள்ளே இருக்காங்க. விக்டருக்காக ப்ரேயர் பண்ணிக்க மடி கேட்டுக்கொள்கிறாங்க. ஜெரமையா 29:11 பார்க்குறோம் வேர்ஸு, உங்களுடைய நினைவே வேறு, எங்களுடைய நினைவே வேறு. இவந்தோ டாக்டர் வந்து கைவிட்ட மகனாக இருந்தாலும் கடவுளுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர், ஒரு அட்வென்டர்ஸ் ஃபேமிலிக்குள்ளே விக்டர் வந்து கடவுள் பற்றி தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே இருந்து விக்டர் வந்து அவங்களுடைய லைஃப் ஒரு சாட்சியாக இருக்குது. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்காக கேட்டுக்கொள்கிறாங்க. இந்த வாரத்துடைய 13 ஆஃபரிங் வந்து மிஸ்
பெலாரஸ் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவில் இருக்கிற ஊரில் கேட்டுக்கொள்கிறாங்க. தேங்க்யூ.